எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கோம்ல 8 ரூமுக்கான லேப்டில் வந்து 4 ரூமுக்கான டோரெல்லாம் எடுத்து மைக்கா ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். மைக்கா வந்து எவ்வளோ ரேட்டுன்னா, இது வந்து மேட்டுன்றதுனால 1200 ரூபா. இது டார்க் சாக்லேட் மாதிரி இருக்கும் பார்க்குறது. கிரைன்ஸ் வந்து லைட்டாக தான் தெரியும். இதில் ஒயிட் இருக்குது, அது வந்து கிரைன்ஸ் ஓரளவுக்கு நல்லா வெளியே தெரியும். பாதாம் கலர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. மைக்கெல்லாம் அவங்க சாய்ஸ் தான். எல்லா ரூமுமே ஒரே மாதிரி தான். நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கிறேன். எதுவுமே ரூம் சேஞ்செல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே பொசிஷன் தான் இருக்கும். அதுவும் நான் கண்டினியூ வீடியோவும் காட்டுறேன். இது வந்து 4 ரூமுக்கான டோர் மட்டும்தான் எடுத்துருக்கேன். அடுத்து வந்து நம்ம கபோர்டுக்கு டோர் எடுக்கிற வீடியோ தான் பார்ப்போம். அது மேக்கிங் வீடியோ ப்ரொமோட்டர் வீடியோ பார்ப்போம். அதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். அப்புறம் இப்போ நம்ம செஞ்சுருக்கிற வால்ட்ரூப் வந்து பீரோ இருக்குல்ல, சிங்கிள் பீரோ, அது வந்து ட்ரிபிள் டோர் பீரோ. ஒவ்வொரு ரூம்லையும் அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ளைவுட் ஆச்சு, ஒயிட் எவ்வளோ ஆச்சு, இந்த சைஸ் செஞ்சால் எவ்வளோ ஆகுன்றது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்ன மாடலில் ஓட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோர் வந்து ஒயிட்டு பிளாக் இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஓட்டணும். அது டைப் தான் எல்லாம் செஞ்சுன்னுக்குறாங்க நிறைய பேர். வேறு இந்த சாய்ஸில் எதுக்குன்னா, இது வந்து டோர் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா, ஹைட்டு சீலிங் வரைக்கும் இருந்துச்சுன்னா, இது பால் சீலிங் பண்ணாமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு நம்ம அதுக்கான டிசைன் பண்ணி வைக்கலாம். நம்ம ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதில் நம்ம எதையும் நெருக்கி பண்ண முடியாது. பார்டர் கொடுத்தோ இல்லை மாற்றி பண்ணியோ நம்ம பண்ணோம்னா ரொம்ப இதாக தெரியும். ரொம்ப ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு 19 இன்ச்சு இல்லை 20 இன்ச்சு தான் வருது. ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் ஒரு 23 இன்ச்சு ஆயிரத்தில் ஒரு டோர். அதனால் வந்து நம்ம அதை அப்படி பண்ணும்போது டோர் மைக்கா வந்து ரொம்ப நெருக்கின மாதிரி ஆகிடும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு ப்ளைனாக இருக்கிற வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் ஒரு டோர் விட்டு ஒரு டோர் ஒரு கலர் ஒயிட்டு பிளாக்ன்ற மாதிரி எல்லாமே சைஸ் வரியாக கட் பண்ணி அந்த ரூமுக்கான சைஸ். ஏன்னா ஒவ்வொரு ரூமே ஒவ்வொரு ஹைட்டு, சீலிங் வந்து மாறுதில்லை, டிசைன் மாறுறதுனால ஒவ்வொரு ரூமுமே வந்து ஒவ்வொரு ஹைட்டாக இருக்கும். 20, 21, 19, வந்து 22, அப்புறம் இன்னொன்று 23, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கிறதுனால நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கண்டினியூவாக நான் வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு உபயோகமான ஏதோ ஒரு விஷயம் நம்ம செஞ்சுட்டே இருப்போம். தமிழில் வுட் ஒர்க்கை பற்றி, ப்ளைவுட் ஒர்க்கை பற்றி, இன்டீரியர்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெகுலராக வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் செய்கிற ஒர்க்கை என்ன ஆகுதோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு எது உபயோகமாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொன்று எவ்வளோ விஷயம் இருக்குது, அது எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம போக பார்ப்போம். அடுத்து இந்த ஃபிட்டிங்ஸ் என்ன ரேட்டு, இது எவ்வளோ வரும், இந்த இன்ச்சஸ், ஹேண்டில், மேக்னெட்ஸ், அப்புறம் வந்து ட்ரா வீல், அது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு ரேட்டு ஒவ்வொரு பில்டிங்கில் என்ன ரேஞ்சில் கிடைக்குதுன்றது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டேப் ஆப்பர் டேப் இது ஓட்டுறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியும். அதெல்லாம் கேட்பாங்க, எதுக்கு இது வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஓட்டுறதுக்காக இது ஒட்டிட்டு சரி வாரம் நம்ம போடுறது செடிகள் வந்து உடனே ஆறாது. அது ஒரு 8 hours வைக்கணும். இப்போ சீக்கிரம் குயிக்காக வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கிளைமேட் நம்ம இந்த சைடு மாறி நம்ம டைமில் அதனால் டக்குன்னு ஆறாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். இது ரொம்ப வெயில் காலம் போது ஒரு 4 மணி நேரம் அவ்வளோதான். சாயந்தரம் நம்ம எப்படி வேலை செய்யலாம், அதுக்கான டேஸ்ட்டு இருக்குது. இது எஜ்ஜி நம்ம என்ன 4 மணி நேரம்னாலும் எஜ்ஜி டேஸ்ட் அடிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா தூக்கி. அதுக்காக தான் அந்த எஜ்ஜி போடாமல் டேப்பு ஆகிற டேப்புன்னு நம்ம வேலைக்காகவே
வர ஸ்டேஜ் இது. அதுக்காக தான் வருது, அதை விட்டுறாங்க. அவ்வளோதான். க்ளீனாக வந்து சைடு ஃபுல்லும் டேப் அடிச்சு அந்த இப்போ நான் ஈவினிங் டைமில் ஃபேமிலியாக அந்த ஒர்க் நடக்கும். எப்படின்னா கரெக்டாக ஈவினிங் டைமில் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி கழட்டி வச்சு அடுத்த ஒர்க் நம்ம இருக்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு அப்புறம் வந்து ஈவினிங் டைமில் கரெக்டாக வந்து உட்காந்து ஃபுல்லாக வெறும் டேஸ்ட் பண்ணி போட்டு ப்ரெஷிங் போட்டு நைட்டு படுத்து காலையில் ஃபுல்லாக விட்டுட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். வீட்டில் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது எஜிங் காலையில் டேப்பெல்லாம் பிரிச்சுட்டு நம்ம வேலையை தொடங்கணும். இதை விட்டுட்டு அடுத்து வந்து ஓரமெல்லாம் இந்த எஜ் இருக்குல்ல, அந்த எஜ்ஜு எல்லாமே வந்து டேப்பு அப்போ இது எஜ் டேப்புன்னாங்க. அதை நான் உங்களுக்கு ஒட்டும்போது அது ஒரு வீடியோ நான் போடுறேன். ஃபெவிகல் வந்து என்ன ஃபெவிகல் யூஸ் பண்ணுறேன்னா அரால்டு கார்பெண்டர் அந்த ஃபெவிகல் எல்லாம் ஒட்டி ப்ரெஸ்ஸிங் போட்டாச்சு. இந்த ஃபெவிகல் தான் அரால்டட் கார்பெண்டர். இந்த ஃபெவிகலும் நல்லாயிருக்கும், எஸ்ஹெச்சும் நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டவுட் இருந்தாலும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாருங்கள்.